எனக்கு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொன்னான். நான் கேட்டேன், வா தொட்டு பார்க்கலான்னு சொல்லி கூப்பிட்ட உடனே சொல்லியாச்சு, இல்லைம்மா உள்ளுக்குள்ளே காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது, மூச்சு காற்று சுடுது, உள்ளே ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது, தண்ணி தாகம் எடுத்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பல அடுக்கு. அப்போவே நான் சொல்லிட்டேன், இல்லைம்மா ஏற்கனவே 4 நாள் தான் உனக்கு ஸ்கூலு, மீதி 3 நாள் நீ லீவு வீட்டில் தான் இருக்க, அதனால் ஸ்கூலை கட் அடிக்கணும்னு பிளான் பண்ணாத. அப்படியே ஏதாவது ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அங்கேயே மெடிக்கல் இருக்கும், போயிட்டு அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா ஸ்கூலும் சீக்கிரமாகவே விடுற மாதிரி தான் இவங்களுக்கு இருக்குங்கிறதுனால பெருசாக ஒன்றும் இருக்காதுமா, போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாச்சு. ஏற்கனவே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு மனசு இல்லாமலேயே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கான். அந்த லட்சணத்தில் நான் கிண்டின சேமியா என்னென்னா கொலன்னு குழஞ்சி போயிடுச்சு. இதை இவன் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக மூக்கால் அழுவான், கண்டிப்பாக போயிட்டு வேறு ஏதாவது சொல்லுவாங்கிறதுனால சிக்கன் நக்கட்ஸ் இருந்தது, அதை எடுத்து சிக்கன் பாப்கார்ன் இருந்தது, அதை எடுத்து ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டு நல்ல ஒரு டிஃபன் பாக்ஸ் நிறைய வச்சு, பார்த்துக்கோ பாப்கார்ன் நிறைய இருக்குது, உன் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கோன்னு சொல்லி கொடுத்ததும் ஒரு சின்ன சந்தோஷத்தோட சரிம்மா நான் போயிட்டு வரேன்ட்டு போயாச்சு. அவனை அனுப்பின கையோட அடுத்த ஆட்கள்லாம் ரெடி ஆவாங்களா, அடுத்தடுத்த சாப்பாடு ரெடி ஆகணும். அதுக்குள்ளே நான் சோறு பொங்கிட்டு சாம்பார் வச்சுட்டு வெண்டைக்காய் பொரியல் வச்சுட்டு சாப்பாடு பேக் பண்ணிவிட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா ஒரு ஜூஸுக்காக இன்றைக்கி அவகேடோவும் இனிப்புக்காக 2 டேட்ஸை மட்டும் போட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி அடித்து எடுத்துக்கிட்டேன். அதுதான் நான் இன்றைக்கி போட்ட ஜூஸ். ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே டிஃபன் பாக்ஸை கழுவுறதுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தா சேமியாவை தொட்டு கூட பார்க்கல. சிக்கன் பாப்கார்னை தான் ஃபுல்லாக காலி பண்ணியிருந்தான். இன்னொரு இதில் ஃப்ரூட் கொடுத்து விட்டுருந்தேன், ஃப்ரூட்ஸை சாப்பிட்ருந்தான். சரி ஈவினிங் சரி ஒழுங்காக சாப்பிடு, மத்தியானம் சோறுனாலே சாப்பிட மாட்டான். அதனால் சரி ஈவினிங் ஸ்நாக்குக்கு இன்றைக்கி டீயும் உனக்கு முளைக்கட்டின பயிறு நான் வேக வச்சு தரேன்னு சொல்லிவிட்டு அதை செஞ்சு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முளைக்கட்டின பயிரெலாம் இறங்குமா, இறங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது சாப்பிட்டுக்குமான்னு சொல்லி கொடுத்த உடனே அந்த வெங்காய போண்டா மாதிரி மாவு மிக்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் ஸ்நாக் மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்தேன். அதையே குடிச்சு முடித்த பிறகு வயிறு ஃபுல்லாகிட்டு இனிமேல் நைட்டு சாப்பாடெல்லாம் வேண்டாம், இதோடு நான் முடிச்சுக்கிறேன்னு சொல்லிவிட்டு முடிச்சிட்டாப்புல. எப்போவுமே சண்டே முடிஞ்சதும் திங்கக்கிழமை காலையில் மனநிலைமை இப்படி தான் இருக்கும், இன்றைக்கி ஸ்கூலுக்கு கண்டிப்பாக போகணுமோ அப்படின்னு.